குர்ஆன் சொல்லுது, உணவை நாங்கள் தான் இறக்கிறோம். உங்களுக்கு இறக்கக்கூடிய உணவை தாராளமாக, மொத்தமாக, விசாலமாக நாங்கள் இறக்கினால் லபகவ் ஃபில் அர்த், நீங்கள் எல்லாம் பூமியிலே பசாது செய்வீர்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். அதனால் வலக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா, யாருக்கு எவ்வளவு தேவை என்பதை புரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் இறக்கிக் கொண்டிருக்கிறோம். இதே போல் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஆடை உடுக்கிறீர்கள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவும் தண்ணீரும் காற்றும் எவ்வளவு அவசியமோ தேவையோ, இது போன்று அவனுடைய ஔரத்தை மறைக்க, தன்னுடைய உடம்பை மறைக்க ஆடை அவசியம். ஆடை இல்லாமல் உலகத்திலே நிர்வாணிகளாக வாழ முடியாது. அது ஒரு அசிங்கமானது, அலங்கோலமானது. உலகத்தில் எந்த இடத்திற்கு போய் எந்த டெக்ஸ்டைலில் நீங்கள் ஆடை வாங்கினாலும் அல்லாஹ் சொல்றான், உலகத்துக்கு ஆடையை இறக்கினது நாங்க. யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய மக்களே, ஏ மனிதர்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, உங்களுக்கு நாங்க தான் ஆடையை இறக்கினோம். தண்ணீரை இறக்கினோம் என்று சொல்லிவிட்டான். இரும்பை இறக்கினோம், அதிலே பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னான். காற்றை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று நிப்பாட்டினான். ரிஸ்கை உங்களுடைய அளவுக்கு ஏற்றது போல் தருகிறோம் என்று சொல்லுகிறான். ஆடைய அப்படி சொல்லல. ஆடையிலே இருக்க வேண்டிய 2 நிபந்தனைகளையும் அல்லாஹ் சொல்லியே அந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆடையை இறக்கினோம் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லல. கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, உங்களுக்கு ஆடையை இறக்கினோம். எப்படியான ஆடையை இறக்கினோம் என்றால், யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, உங்களுடைய ஔரத்துகளை மறைக்கக்கூடிய ஆடையை தான் நாங்கள் இறக்கினோம். அலங்கோலமான ஆடையை அல்லாஹ் உலகத்தில் இறக்கல்ல. சௌஆத்திக்கும் என்றால் ஔராத்திக்கும், உங்களுடைய ஔரத்துகளை மறைக்கக்கூடிய ஆடைகளை இறக்கினோம். வரீஷா, ரீஷா என்றால் மா யுதஜம்மலு பிஹி மினல் லாஹிர், அலங்காரமான ஆடைகளையும் நாங்கள் உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம். இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் ஆதாரம் பிடிக்கிறார்கள். ஆடையில் 2 விதமான பண்பு இருக்க வேண்டும். 2 விதமான தன்மை ஆடையில் இல்லாவிட்டால் அதற்கு ஆடை என்ற பெயர் அல்ல. ஒன்று ஔரத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆடையிலே அலங்காரத்தை அல்லாஹ் விரும்புகிறான். ஆடை உடுத்தால் அலங்கோலமாக இருக்கக்கூடாது. ஆடை உடுக்கிறதே பசந்துக்கு, அழகுக்கு. ஔரத்தை மறைப்பதற்கு ஆடை உடுக்கிறார், ஆனால் அது அழகில்லாமல் அலங்கோலமாக இருக்கிறது. இஸ்லாம் அதற்கு ஆடை என்றே சொல்லல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆடையை தான் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். ஆடையை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? ஆடையை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறது? யாருடைய ஆடை அலங்கோலமானதாக, குறையுள்ளதாக, தன்னுடைய ஔரத்தை வெளிப்படுத்தாமல் அது குறையுள்ள ஆடையாக இருக்குமோ, அந்த ஆடையிலே 2 விதமான விடயங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒன்று, யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஹராமான உணவை உட்கொள்வாரோ, அவருடைய வாழ்க்கையில் ஹராமான சாப்பாடு கலபடுவோ, அவருடைய ஆடை குறையும். ஆடையுடைய குறைபாடு உடம்பிலே ஹராமான சாப்பாடு இருக்கிறது என்பதான அடையாளம். ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வாழ வைத்தான். சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஷைத்தானுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால்
அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் அனைத்து பழங்களையும் புசிப்பதற்கான அனுமதியை கொடுத்து ஒரு மரத்தை சுட்டி காட்டி வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஷைத்தான் வந்து சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மரத்தின் நெருங்க வேண்டாம் என்று சொன்னது, நீங்கள் இந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டால் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். அவு தகூனா மினல் காலிதீன், நீங்கள் நிரந்தரமாக சுவர்க்கத்திலே இருப்பீர்கள். அல்லாஹுக்கு இது விருப்பமில்லை, சூசகமாக இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்று பாவத்தில் உயிர் வாழலாம் என்று ஷைத்தான் காட்டினான். ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட அடுத்த கணம் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை அல்லாஹ் அவர்களை நிர்வாணமாக ஆக்கினான். வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னah, ஓடோடி போய் சுவர்க்கத்துடைய ஒரு மரத்துடைய இலையை பிச்சி அவர்கள் ஆடையாக அணிந்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துடைய தொடரிலே சொல்றான், ஏ மக்களே, ஏ ஆதமுடைய மக்களே, யா பனி ஆதம லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை ஃபித்னாவில் போடாமல் இருக்கட்டும். கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah, உங்களோட வாப்பவ சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கினது போன்று ஷைத்தான் உங்களை ஃபித்னாவில் போடாமல் இருக்கட்டும். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, ரெண்டு பேர்களையும் நிர்வாணப்படுத்த வேண்டும் என்று ஷைத்தானுக்கு ஆசை இருந்தது. அதனால் அல்லாஹ் தடுத்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழால் எழுதுகிறார்கள், யாருடைய வாழ்க்கையில் ஹராமான சாப்பாடு இருக்குதோ, யார் ஹராத்தை சாப்பிடுவார்களோ அவர்களுடைய ஆடைகள் குறையும், வெட்கம் அவர்களுக்கு இல்லாமல் போய்த்திடும். முட்டுக்காலை காட்டுவது, இடுப்புகளை காட்டுவது, ஏனைய உறுப்புகளை காட்டுவது அவர்களுக்கு அது வெட்கமே இல்லாமல் போகும். இதனுடைய அடிப்படை அவள் சாப்பிடுவது ஹராம். இதனாலதான் அல்லாஹு தஆலா ஆடையை இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு நிப்பாட்டாமல் சௌஆத்திக்கும் வரீஷா, உங்களுடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடிய ஆடையை தான் நாங்கள் இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,